நம்முடைய கால்கள் கல்லிலே இடராதபடிக்கு காக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை காக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன். அதான் நம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்துல நம்மளை மாசத்தோட நிறுத்துவதற்கு என்னென்ன நமக்கு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் செய்கிற தேவன். அல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன், நம்மை மாசத்தவாய் நிறுத்த தேவன் நல்லமையுள்ளவராக இருக்கிறார். மாசத்தவா என்ன? எந்த கரைதிரையும் எந்த குற்றமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிறார். பரலோக ராஜ்யத்தில் நாம் போகும் பொழுது மாசற்றவர்களாக போக வேண்டும், குற்றமற்றவர்களாக போக வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக நாம் தேவ சமூகத்தில் போய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை வடுவாதபடி காக்க தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. சங்கீதம். நாம கூட தூங்கிடுறோம், நம்ம பிள்ளைகளை பாதுகாக்காம கூட தூங்கிடுறோம். தூங்குறானா சாப்பிட்டானா இல்லை நம்ம பிள்ளைங்க மேல செய்யறதில்ல, நம்ம சரியா அக்கறை படுத்துறது பார்க்கறது காட்டுறதில்ல. ஆனால் நம்மை படைத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு மேல வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாசிங்க. நம்மை காக்கிற தேவன் உறங்குவதே இல்லை. அல்லேலூயா. காக்கிற தேவன் உறங்குவதில்லை. எல்லாத்தையும் உன்னை விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை. அல்லேலூயா. பாதுகாப்பின் சங்கீதம்னா அது ஒண்ணுதான். அல்லேலூயா. பாதுகாப்பின் சங்கீதம் நிறைய 93, 21. அல்லேலூயா. பாருங்க, வழுவாதபடி காக்கிற தேவன். கடைசி நாட்களிலே நிறைய சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்மை வழுவா